ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காயினுடைய காணிக்கை தேவனால் புறக்கணிக்கப்பட காரணம் அவனுடைய செவ்வையற்ற இருதயம். தேவன் ஒரு மனிதனுடைய வெளிப்புற செயல்களை அல்ல, உட்புற தோற்றத்தையே பார்க்கின்றார். இங்கு காயினுடைய வெளிப்புற செயல்கள் பக்தியுள்ளவனைப் போல காட்டினாலும் அவனுடைய உள்ளான இருதயம் தேவனுக்கு ஏற்ற விதமாக இருக்கவில்லை. அதனால்தான் அவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. தன்னுடைய சகோதரனை குறித்த பொறாமையும் வெறுப்பும் கசப்பும் காயினிடத்தில் இருந்தது. அவனுடைய காணிக்கை புறக்கணிக்கப்பட்ட போதுதான் அவனுடைய பொல்லாத இருதயம் வெளிப்பட்டது. அதனால்தான் பொல்லாத இருதயத்துடன் அவன் படைத்த காணிக்கையையும் அவன் காண்பித்த தேவ பக்தியையும் தேவன் புறக்கணித்தார். எனவேதான் தன் சகோதரனை வெறுத்து கொண்டே தேவனை பிரியப்படுத்த நினைத்த அவனுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தது. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுக்காக எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதை அல்ல, நம்முடைய உள்ளான நிலையில் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கின்றோமா என்பதையே சிந்திக்க வேண்டும். அதுவே அவரை பிரியப்படுத்தும். அதுவே அவருக்கு உகந்த காணிக்கையாக இருக்கும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.